பஞ்சு போல் சாஃப்டாக ராகி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் முழு ராகி, 1 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்து தண்ணி சேர்த்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் ஊற வச்சுக்கலாம். அதனால் நல்லா ஊறினதுக்கப்புறம் அலசி க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல உளுந்து போட்டு ஆட்டிக்கிறேன். உளுந்து போட்டதுமே கையை வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் உளுந்து அங்கங்கே முழுசாக இல்லாமல் நல்லா ஒன்று போல் அரைப்பட்டு வரும். அதே மாதிரி தண்ணியும் தொளிச்ச மாதிரி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா பந்து மாதிரி அரைச்சி வரும். மாவு நல்லா பந்து மாதிரி அரைச்சிங்கன்னா தான் இட்லி நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். அடுத்து வெந்தயத்தை சேர்த்து வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். வெந்தயம் முதல்ல உளுந்து போகிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும். நான் அதை போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் 2வது போட்டுக்கிறேன். அடுத்து உரலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கிற ராகி அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைச்ச மாவு எல்லாத்தையும் அகலமான ஒரு பாத்திரத்தில் வலிச்செடுத்து நல்லா கையை வச்சு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டுடலாம். மறுநாள் காலையில் இட்லி சுட்டு காமிக்கிறேன். இந்த ராகி இட்லியோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.